வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இயல் 1 எண்ணியலில் எடுத்துக்காட்டு 1.5 தான் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்துக்காட்டு 1.5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.16 மற்றும் 0.77 தசம அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எதை ரெண்டையும் நம்மளை கூட்ட சொல்லியிருக்காங்க. 0.16ஐயும் கூட்டுக அப்படின்னா ப்ளஸ்ஸுங்களா, 0.77ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது ரெண்டையும் கூட்டணும். எந்த முறையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. தசம அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. தசம அட்டவணை முறை அப்படின்னா மேலேருந்து கீழே மொத்தமாக 100 பாக்ஸ் இருக்கணும். ஸோ மேலேருந்து கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் இருக்கணும். மொத்தமாக எத்தனை பாக்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கணும். 100 பாக்ஸ் இருக்க மாதிரி போடுறது தான் வந்து என்னது அப்படின்னா தசம வடிவம். ஓகேங்களா, தசம அட்டவணை வடிவம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. 0.16 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இந்த டோட்டலாக இந்த மொத்தமாக இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1. இதில் ஒரே ஒரு ரோ மட்டும், ஒரே ஒரு நெட்டு வாக்கில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 0.10. இல்லைன்னா ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.01 அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக 1. ஒரே ஒரு நெட்டை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.10. அதுவே ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.01ங்கிறத மதிப்பு. இதோட மதிப்புகள்லாம் தெரிஞ்சிருச்சுங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 0.16 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. கூட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.16 அப்படின்னா மொத்தமாக இது ஃபஸ்ட்டு இந்த 10 பாக்ஸ் ஷேட் பண்ண 0.10ங்களா. எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 0.10 6ங்கும் போது இங்கே வருங்களா. ஸோ இது வந்து என்னது 0.16. மொத்தமாக 1 0.01 0.02 மொத்தமாக என்ன அப்படின்னா என்ன வரும் 0.16ன்னு வந்துடும். அடுத்து நம்ம எதை இது பண்ணோம் அப்படின்னா 0.77 பண்ணுங்களா. அப்போ இங்கே மீதி எத்தனை இருக்குது. 4 இருக்குது. 1 2 3 4 இருக்கா. அப்போ 7 அப்படின்னா 70 கிட்ட வரும். அப்போ மொத்தமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் 7 பாக்ஸை ஷேட் பண்ணுறோம். 2. அப்போ இது வந்து ஒரு 0.10. இங்கே ரெண்டாவது ஒரு 0.10. மொத்தமாக என்ன ஆயிடுச்சு 0.20 ஆயிடுச்சுங்களா. பச்சை கலரில் ஷேட் பண்ணுறது 77க்கு. இது வந்து என்னது 0.10. அப்போ மொத்தமாக என்ன ஆகுது 0.30 வந்துருச்சா. 30 இங்கே ஒரு 4 34. இதை பண்ணோம் அப்படின்னா 40 0.40ன்னு வரும். இது 0.50. இது 0.60. இது 0.70. அப்போ என்ன ஆயிடுச்சு பச்சை கலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 0.10. இங்கே ஒரு 0.10. இங்கே ஒரு 0.10. இது ஒரு 0.10. இது ஒரு 0.10. இது ஒரு 0.10. இது ஒரு 0.10ங்களா. 1 2 3 4 5 6 7. அப்போ 0. மொத்தம் எத்தனை வந்திருக்கு 70 வந்திருக்கு. இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 0.74 பண்ணியாச்சு. இன்னும் என்ன வேணும் 3 வேணுங்களா. அப்போ தானே 0.77 வரும். அப்போ 3 பண்ணியாச்சு. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது 0.77. இப்போது இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு என்றதான் என்னது இதோட மதிப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நெட்டுக்கு நமக்கு எத்தனை இருக்குது 10 பாக்ஸ் இருக்குங்களா. மொத்தம் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ என்ன அர்த்தம் 0.9. இங்கே எத்தனை ஷேடாக இருக்குது 1 2 3. அப்போ 0.93 அப்படிங்கிறத நமக்கு சரியான விடை 0.93. இப்போ நார்மலாகவே இதை கூட்டி பார்க்கலாங்களா. 0.16. இங்கே என்ன இருக்குது 0.77ங்களா. 6 7 கூட்டினா என்ன வரும் 13. மீதி 1. ஸோ 7 + 1 8 8 + 1 9. புள்ளி இருக்கனால புள்ளி வச்சுக்கலாம். 0 0 கூட்டினா என்ன வரும் 0ன்னு வரும். அப்போ 0.16 + 0.77 மதிப்பு வந்து 0.93. இது என்ன முறை அப்படின்னா தசம அட்டவணை முறை. அடுத்து எடுத்துக்காட்டு 1.6 பார்க்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டு 1.6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.52 - 0.08 என்பதை தசம அட்டவணை முறையை பயன்படுத்தி கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா 0.52லேருந்து 0.08 கழிக்கணுங்களாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடணும் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க 0.52லேருந்து 0.08 கழிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் 0.52 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணி வைக்கணுங்களா. அப்போ இது 0.10. இது 0.10. இது என்னது இன்னொரு 0.10. அப்போ மொத்தமாக எத்தனை ஆயிடுச்சு 0.20 ஆயிடுச்சா.
இது 0.30. எல்லாமே 0 அப்படின்னு எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். 10, 20, 30ங்கிறது 0.30ன்னு எடுத்துப்போம். இங்கே என்ன இருக்கும் 0.40. ஏன்னா ஒரு பாக்ஸோட மதிப்பு 0.01ங்களா. இது வந்து என்னது 0.50 வரைக்கும் வந்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறது 0.52. அப்போ இது வந்து 0.50 பண்ணியாச்சு. இங்கே ஒரு 2 பாக்ஸை மட்டும் ஷேட் பண்ண என்ன ஆயிடும் 0.52 ஆகிடும். இதில் என்ன பண்ணும் 0.08 கழிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் 8 பாக்ஸை கழிச்சிடணும். அப்போ 8 பாக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் அதுதான் ஆன்சர். அப்போ என்ன பண்ணுறோம் கழிக்கிறது இப்படி தலைகீழே போடுறோம். போடும்போது என்ன ஆகும் 2 பாக்ஸு, இது 3, இது 4, இது 5, இது 6, 7, இது 8. அப்போ 8 கழிச்சிட்டோங்களா. அப்போ மீதி எத்தனை இருக்குன்னு எண்ணணும் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் எத்தனை இருக்கும் 10 இருக்கும். அடுத்து இதில் 10, 20, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 40. மொத்தமாக 4 இது எதுவுமே கிராஸ் அவுட் பண்ணலையே. 40, 41, 42, 43, 44. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 0.44. இது வந்து என்னது தசம அட்டவணை முறை பயன்படுத்தி போட சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாகவே கண்டுபிடிக்கலாங்களே. 0.52லேருந்து 0.08 கழிக்கிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். 0.52லேருந்து 0.08 கழிக்கிறோம். அப்போ கழிக்கணுங்களா. ஏன்னா 2லேருந்து 8 கழிக்க முடியாது. இவங்க ஒன்று கடன் வாங்கி நாங்கள் கடன் பக்கத்தில் வாங்கிடுவாங்க. அப்போ கடன் கொடுத்தனால இவங்க 4 ஆயிடுவாங்க, இவங்க 12 ஆயிடுவாங்களா. 12 8 போயிடுச்சுன்னா மீதி 4, 4 0 போயிடுச்சுன்னா 4 புள்ளி, இங்கே 0ல் 0 போயிடுச்சுன்னா என்ன 0. அப்போ 0.44 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து எடுத்துக்காட்டு 1.7 பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தசம அட்டவணை முறையில் 0.72 என்னது 0.72லேருந்து 0.51 கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படி கழிச்சோம் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஷேட் பண்ணிப்போங்களா. அப்போ 0.72 அப்படின்னா என்னது 72 பாக்ஸை நம்ம என்ன பண்ணணும் ஷேட் பண்ணோம். ஏன்னா ஒரு பாக்ஸோட மதிப்பு 0.01. அப்போ மொத்தமாக எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணோம் 72 பாக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணோம் அப்படின்னா 10 பாக்ஸ் ஆகிடும். அடுத்து ரெண்டாவது இது நெட்டாக பண்ணோம் அப்படின்னா 20 பாக்ஸ் ஆகிடுங்களா. இப்போ 20 பாக்ஸை ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து இதோடு சேர்த்துனா 30. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் 72 ஷேட் பண்ணுறோம். இது 40, இது 50, இது 60, ஸோ இது 70. அப்போ என்ன பண்ணிட்டோம் 0.70 பண்ணியாச்சு. இன்னும் என்ன இருக்குது 72ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதில் ஒரு 2 பாக்ஸை மட்டும் ஷேட் பண்ணுறோம். அப்போ 0.72 பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ கழிக்கணும் 51 கழிச்சிடணும். அப்போ இங்கே ஒரு 2 கழிச்சிடலாம். அப்போ என்னது இங்கே ஒரு 10 கழிச்சிடலாங்களா. 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன இது 12 கழிச்சாச்சுங்களா. 12, இது ஒன்று கழிச்சோன்னா 13, இங்கே 14, 15, 16, 17. ஸோ இது ஃபுல்லாக கழிக்கிறோம். அப்போ என்ன எடுத்து நமக்கு மொத்தமாக 22 பாக்ஸ் கழிச்சாச்சு. இதோட கழிச்சோம் அப்படின்னா 32 கழிச்சிருங்களா. 32 கழிக்கிறோம். இங்கே வந்து என்ன ஆகும் 42 கழிச்சிடறோம். அடுத்து கழிச்சோம் அப்படின்னா ஒட்டுக்கு ஒரு நெட்டே கழிச்சோம் அப்படின்னா 52 ஆயிருங்களா. அப்போ இங்கே 42 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 43, 44, 45, 46, 47, இதோட 48, 49, 50, 51. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் கழிச்சாச்சு. 0.72 ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஷேட் பண்ணிட்டோம். அதில் 0.51 என்ன பண்ணிட்டோம் கிராஸ் அவுட் பண்ணி அதுக்கு எதிர்பாரமாக போட்டு நம்ம என்ன பண்ண கழிச்சிட்டோங்களா. அப்போ மீதி எத்தனை இருக்கோ அதுதான் என்னது நம்மளோட ஆன்சர். மீதி இருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஸோ அப்போ இதோட மதிப்பு நமக்கு என்ன அப்படின்னா 0.21 தான் சரியான விடை. ஸோ இப்போ இது என்னது தசம அட்டவணை முறையில் கண்டுபிடிச்சோங்களா. நார்மலாகவே போட்டு பார்க்கலாம். அப்போ 0.72லேருந்து 0.51 கழிக்கணும். கழிக்கலாங்களா. 2ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 1, 7ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 2, இங்கே புள்ளி இருக்கனால புள்ளி வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 0.21. இந்த கணக்குகளில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.